டமால்னு போடு டைல்ஸ் தரையில. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ் த்ரீ ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என்ன விளாக் பண்ணிக்கிறோம்ப்பா, நம்ம வந்து ஒரு உண்டியல் வாங்கி 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. அந்த உண்டியலை வந்து இன்னைக்கு நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த உண்டியலை இது உள்ளே தான் வச்சிருந்தோம். உண்டியலை ஓப்பன் பண்ணிடலாமா? ஸோ இந்த பிளாக் தான் இன்னைக்கு. வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், எண்டு வரைக்கும் பாருங்கள். காசு இருக்குன்றது வந்து உங்களுக்கே வந்து ஆர்வமாக தான் இருக்கு, எங்களுக்கும் அது தெரியாது, ஆர்வமாக தான் இருக்குது. ஸோ வந்து உண்டியலை ஓப்பன் பண்ணிடலாம். அம்மா பக்கத்தில் போய் உட்கார், அப்படியே உட்கார். சரி, இன்னைக்கு வந்து உண்டியை உடைக்க வேண்டிய அவசியம் என்னன்னா, 6ஆம் தேதி அத்தை பையனுக்கு கல்யாணம். அதனால் கையில் கொஞ்சம் காசு இருக்குது, இருந்தாலும் அது பத்தாது. இதில் எவ்வளோ இருக்குன்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? இந்த காசை வச்சு தான் நகை எடுக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணிடலாமா? இத்தனை வருஷமாக ஓப்பன் பண்ணல, உடைக்கல. இப்போ வந்து அவசரம் வந்து அதனால நாங்கள் உடைக்க போகிறோம். ஏன் போட்டு இப்படி உடைக்கிற? டமால்னு போடு டைல்ஸ் தரையில. ஒரே தட்டு தான் தட்டுன, அழகா சேர்ந்துச்சுங்கிரி. ஒரு தட்டு தான் தட்டுன, அதை வடிச்சு பாரு. கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். ஏன்னா வந்து பட்டுக்கே தெரியாம 500 இவரு வந்து ஆட்டையை போட்டு போட்டு 500 தலா போட்டு போட்டு வச்சுக்கிறேன். உட்கார், கம்முன்னு உட்கார். என்னும் காசு சில்லற. இந்த உண்டி நாங்கள் எப்போ வாங்கினோம்னா, பாண்டிச்சேரி வந்து மகம் அங்கே வாங்கணும். இவர் உண்டி எடுத்துட்டு வர போறாரு. உன் உண்டி எங்க இருக்க? பாண்டிச்சேரி மகத்துல தான் இந்த உண்டியை வாங்கணும். பட்சன் உண்டி வந்து அவங்க சுற்றி வாங்கி கொடுத்தாங்க. அந்த உண்டியில நாங்கள் வந்து ஒரு போட்டுட்டு வரோம் ஒரு வாரமா. அது ஒரு பிக்ஸ்னா அது ஒரு vlog-ஆ போடலாம். இது அம்மா எடுத்து தட்டா? தெரியாதுடா. எல்லா காசு யாரும் போடலான்றாரு. சரி போட்டு நம்ம என்ன ஆரம்பிச்சிருவோம். அடங்கவே மாட்டான் இவன். அவரு உண்டியில் எடுத்து போகணுமா காசு? சரி, எண்ணிடலாமா? 1 2 ஆக்சுவலாக வந்து பட்டு வந்து இப்போ வந்து ஒரு இப்போ வேலைக்கு போயிட்டு வராங்கன்னா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் இருப்பாங்க. அதில் வந்து 500 ரூபாவா எடுத்து வச்சுருவேன், இதில் போட்டுருவேன். அடுத்த நாள் கேட்பாங்க 500 ரூபாய் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நீ எங்கே எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுருவேன். நீ சில்லற காசுலாம் எடுத்து உன் வண்டியில் போட்டு அவன் போட்டு போடு போடு. நீ நேரா போகணும், இப்படி போகணும் காசு. இப்போ வந்து உண்டியல்ன்றது நம்ம வந்து அடிக்கடி எடுக்க முடியாது. சேவிங்ஸ் மாதிரி எப்பயாச்சும் வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு எடுக்க முடியும். ஆனால் அடிக்கடி உடச்சா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. உண்டியல் உடைக்கிற இன்ட்ரெஸ்ட் 2 வருஷமா நாங்கள் வந்து சேர்த்து வச்ச உடையல் மாதிரி இப்போ உடைக்கிறோம். இப்போ கூட எங்களுக்கு தேவையில்லைன்னா உடைச்சிருக்க மாட்டோம். தேவைன்னு வரும்போது அதை உடைக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். கம்மி எடுத்து வை, தப்பு. அதெல்லாம் எடுத்து இந்த உண்டியில் கூட போட்டுறோம். அதெல்லாம் தப்பு. நமக்கு காசு அவசியம்ன்றதுனால தான் உண்டியில் உடைக்கிறோம். அப்புறம் அதுல வேற
எடுத்து வைக்க போறேன். இங்க பாருங்க பழைய காலத்து 5 ரூபாய். எத்தனை பேர் இதை வந்து யூஸ் பண்றீங்க சொல்லுங்க. நான்லாம் வந்து ஸ்கூல் படிப்புல இது யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா இப்ப இந்த 5 ரூபாய் தாவு செல்லுமான்னு தெரியலையே. வாங்க மாட்டாங்க இந்த 5 ரூபாய். இது காணாம தேடிங்க. நீதான் எடுத்துட்டு உள்ள போயிட்டியா? இருக்கலாம். காய் நிறைய இருக்குது. என்னடா என்ன என்னப்பா இந்த வழியில போடணும். போடு இப்படி போடணும். காசு இப்படி இவரு இதுல இருந்து எடுத்து இதுல போடுறாரு. வீடியோ தானே எடுக்கிறாங்க. நான் வந்து எடுத்து எடுத்து போட்டேன். ஒரு கெஸ் பண்ணலாம். ஒரு இவ்வளோ இருக்கும். ஒரு 10,000 இருக்குமோ தெரியல. பாப்போம் இரு. என்னதானே தெரியும். இன்னும் இல்ல, 100 முக்காவாசி நான் தான் போடுவேன். ஆட்டிய போட்டு நீங்க போடுற முக்காவாசி 100 ரூபாய் தானே இதே காமிக்கியா? இங்க பாருங்க. இவ்வளோ இந்த சில்லறை ஃபுல்லா நான் தான் போட்டேன். எப்படி தெரியுமா போடுவேன்? இவன் விளையாடிட்டே இருப்பான். கையில காசு வச்சிருப்பான். குடிங்க உண்டியில போட்டுருவேன். இப்போ நான் கடைக்கெல்லாம் போறேன்னு வச்சுக்கோங்களேன். மீதி சில்லறை தருவாங்க. 5 ரூபாய் 10 ரூபாய் அந்த மாதிரி. அதை எடுத்துட்டு வந்து அப்படியே உண்டியில போட்டுருவேன். வா உண்டியில வச்சு விளையாடு. வா உண்டியில போடு. வா உண்டியில போடுறா. நீ இப்படி வந்து சொல்லணும். இப்படி வந்து சொல்லணும் காசுன்னு. அங்க இல்ல, இங்க வா. இங்க வந்து சொல்லு காசு. அங்க இருந்து ஒண்ணு தெரியாது. இங்க இருந்தா தெரியும். வா இங்க வா. இங்க வந்து காட்டு. ஆட்டாம காட்டு. ஓடியா. இவன் வந்து இதுல ஒரு 10 காயின் கிட்ட போட்டு வச்சிருக்காங்க. சரி என்ன இல்லாமா? அந்த காசுலாம் போடுறாங்க. இந்த பொடி காசுலாம் பட்டுக்கு. 1 2 3 4 5 6 7 38 39. ஏய் 39 தாள் இருக்குது. 39 தாள் 500 தாள் இருக்குது. அப்படின்னா 19,500 ரூபாய். 19,500 ரூபாய் இருக்கு. 19,500 இருக்கு. அதான் கையில கொஞ்சம் காசு வச்சுக்கணும்ல. அப்புறம் என்ன? அது எவ்வளவு இருக்கு? இவங்கிட்ட என்னவே முடியாது. இது அம்மா அடிக்கி வைக்கிறாங்க. இந்த புடி இந்த புடி. இங்க உட்கார். 1 2 3 என்ன ஒழுங்கா. ஐயோ மொத்த வைக்கறான். இது அத ஃபேவிக் போட்டு கூட ஒட்டிக்கலாம்டா. இது ஃபேவிக்ல ஒட்ட முடியாது. அவ்வளவுதான். உடைஞ்சதுதான். லைட்டா தட்டு உடைச்சிச்சு. பட் சரி நான் தூக்கி போட்டு உடைக்கலாம்னு தான் நினைச்சேன். வச்சு நவுறுப்பா. அடிக்கடிக்கு வைக்கிற என் கழிச்சு போச்சு. கம்முனு வச்சனே. நீ இதே பாரு. வா உண்டியில எடுத்து போடு. வா உண்டியில எடுத்து போடு. எடுத்து வை. இந்த 10 ரூபாய் தலை வச்சு என்னவே விட மாட்டான். பார்த்துக்கோங்க. இவனை வச்சு இல்லை என்னால டெய்லி வீடியோ வருவோம். என்னன்னு பார்க்குறோம். என்னவே விட மாட்டோம். பட் நீ என்ன பட்டு டக்குன்னு அடுக்கு வரது. நான் அடிக்கடிக்கு வச்சாதான் அவன் கலைக்கிறான். அப்ப என்னதான் இல்லையே. டக்குன்னு அடுக்கு பட்ட அதுக்குள்ள அவன் வரமாட்டான். பட் ஒரு ரூபாய் இங்க வை போனியா? இவ்வளோ வைக்கிறேன்னு என்கிட்ட சொல்லு. இது கூட இந்த 1 ரூபாய் யாருன்னா பார்த்துருக்கீங்க?
ஐயோ வந்துட்டானே ₹100 இருக்கும். சரி ஓகே. அவங்க பாதி காசு சுற்றிக்கிட்டு போயிட்டாங்க, ஏன்னா விட மாட்டான். சில்லறை வந்து ஒரு 300 சில்லறை இருக்கு. அதான் இது அதான் ₹20,000 ஒரு 100 ₹20,100 ₹150 இருக்கும். கொஞ்சம் காசு வந்து எங்களால் அவங்களுக்கு உடஞ்ச உண்டியில் தூக்கிட்டு போயிட்டு வச்சுட்டு விளையாடுறான் தம்பி. உண்டி காசு இப்போ நாங்கள் எடுத்துட்டோம், உடைச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஏதாவது திருவிழா வரும்ல, அங்கே போயிட்டு உண்டி வாங்குறோம். ஓகேவா? சூடாக இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு திருவிழாவில் நாங்கள் வந்து கம்மிங் வீக்கு திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா வரும். அங்கே போயிட்டு இதை விட பெரிய உண்டியாக வாங்கி திருப்பி ஒரு 2 வருஷமாக சேர்த்து நம்ம உடைக்கணும். ஓகேவா? ஓகே. ஆனால் நம்ம vlogல ஃபர்ஸ்ட்டு உண்டி உடைக்கிற vlog இதுதான். இதுக்கு முன்னாடி உண்டியெல்லாம் உடைச்சது இல்லை. ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வந்து உண்டியை உடைக்கிறோம். நாங்கள் வந்து பாண்டிச்சேரி மகத்தில் தானே வாங்கினோம். அந்த வீடியோவில் கூட நீங்கள் பாருங்கள். 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் மகம் போயிருந்தோம். இந்த வருஷம் மகத்துக்கு போன வருஷம் முந்தின வருஷமா அப்பதான் நாங்க வாங்கணும் உண்டியில. ஃபர்ஸ்ட் டைமா உண்டி அப்பதான் வாங்கணும். எப்படின்னா ஒரு வெறியோட சேர்த்து வச்சு இப்படி பொய் சொல்லிலாம் திருடிலாம் உள்ள போட்டேன் நாங்க. ஆனா இல்லாத நேரத்துல வந்து உதவுது பார்த்தீங்களா? நீங்களும் இதே மாதிரி வந்து வீட்டில் இருக்கிற உண்டியிலேயே பசங்க கிட்டலாம் சின்ன வயசுல இருந்து உண்டியில போட்டு சேர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேபிட் கொண்டு வாங்க. இவ்வளோதான். இதை எடுத்துக்கிட்டு நாங்கள் பாண்டிக்கு போய் ஒரே நாளில் இது புஷ்ஷுன்னு நகை வாங்கணும். அப்புறம் கல்யாணம் ஆகுதுல்ல, அவங்க பத்திரிக்கை வந்து வைக்கும்போது கூட வந்து வீடியோ போட்டிருப்பேன். அது பத்திரிக்கை வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து நம்ம நகை செய்யணும் அதனால. ஸோ இப்போ வந்து நகை வாங்கிறதுக்காக இந்த உண்டியில் உடைச்சாச்சு. இந்த காசை வச்சு தான் நகையை வாங்க போகிறோம். இந்த உண்டியில் உடைச்ச வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கலனாலும் டைம் இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.